ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குருமாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். பாருங்கள், தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்தளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்தாலே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம், 2 சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, அப்போ தான் கொதிச்சு வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. குருமா கொஞ்சம் திக்காகி வரட்டும். பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குருமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு கெட்டியாகும். இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.